அப்பா சனியனே. ஏய் உன்னைய சொல்லடி, தம்பிய சொன்னேன். சனியன். யார் கல்யாணம்? நம்ம கல்யாணம் ஞாபகம். ஏய் தெரியாதா தம்பி இப்ப என்ன நிலைமையில இருக்கிறான்? இப்படி இருக்கவன் எப்படி நான் இந்த விஷயம் பத்தி பேச முடியும்? நல்லா இந்த வண்டி யாரு என்ன அந்த வந்தாங்க பாரு எங்க வீட்டுக்கு, எவனே தெரியல. இது இருக்கும் சிசிடிவி கேமராலயோ கண்டுபிடிக்க முடியல. போலீஸ்காரன் இவ்வளோ 2 வருஷமா தேடுறாங்க, ஒரு குழு கூட தெரியாமல போகுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எப்படி ஒரு குழுவை தெரியாம போகும். சரி இப்போ ஆயிடுச்சு இந்த பிரச்சனை, டாக்டர்ஸ் கிட்ட போகணும். அவங்களும் எந்த ஒரு சொல்யூஷனுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. செக் பண்றாங்க, பாக்குறாங்க, எல்லாமே கிளியரா தான். ஆனா ஏன் அவர் உண்மையாகிறது அமைதியாகிறன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்றாரு. இதே எவ்வளோ நாளைக்கியா? என் தம்பி நான் நடிகவா போறான். இதெல்லாம் எப்போ தீரும், எப்போ எல்லாமே பயமே மாறணும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு பயமா இருக்குடி. கடைசியா போய் விட்டு இருந்துடும். கல்யாணத்துக்கு நடந்தா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். இந்த வீக்கேவா? இந்த வீக்கேவா? ஓகே ஓகே பேசிடலாம். எப்படி போய் வீட்டுல பேசுறது தெரியலையே. இல்லம்மா சரி நான் பேசிடுறேன். பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வரும். பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வரணும், கன்ஃபார்ம் வரும். அதெல்லாம் கவலைப்படாத. புரியுது. சடனா எனக்கு மைண்டே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி நான் பேசுறேன், பேசி பார்க்குறேம்மா. நான் சைடில் நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் எனக்கே தம்பி இருக்கும்போது இந்த நிலைமையெல்லாம் எப்படி? சரி நான் என்ன பேசுகிறேன், நீ ஃபீல் பண்ணது வேண்டாத. இவன் உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுகிறேன், கன்ஃபார்மாக வரேன். ஃபஸ்ட்டு இங்கே பேசிட்டேன், ஃபஸ்ட்டு உள்ளூரில் முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் வெளியே வரேன். அதாவது உங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாம் பேசி முறையா சிறப்பாக முடிக்கிறேன். சரியா? ஃபீல் பண்ணாத. ஏய் நான் அமைதியாகிறேன். நம்படி. எப்போதாண்டா நீ சரியாப்ப?